புதன் இருக்குதுங்க. லக்கணத்தில் புதன் தான் கவர்ச்சியான மனுஷன், நகைச்சுவையாக பேசுவார். எப்போவுமே அவர் மனசில் அவர் மூஞ்சியில் கவலையே தெரியாது, நீட்டாக இருப்பார். அந்த மாதிரி ஒரு அமைப்பு லக்கணத்தில் புதன் இருந்தால். 2ஆம் இடத்துல புதன் தான் சொல்லவே வேண்டியதில்லைங்க. பேச்சாற்றல், பேச்சு திறமை, வக்கீல் மாதிரி பேசுவார். 2ஆம் இடத்துல புதன் தான் வக்கீல் மாதிரி பேசுவார். பேச்சாற்றல், பேச்சு திறமை எல்லாமே அவருக்கு எங்கிருந்து வருது தெரியாது. மண்டையில் மூளைக்குள்ளே ஏதாவது அருவி ஓடுது என்னமோ தெரியல, அவ்வளோ நீட்டாக பேசுவார். 3ஆம் இடங்கிறது தைரியம், வீரியம். அப்போ அவர் பார்த்தீங்கன்னா குச்சியாட்டு இருப்பார், தைரியமாக பேசுவார். 3ஆம் இடத்துல புதன் இருக்கிற தைரியமாக பேசுவார், திறமையாக பேசுவார், டேலண்டாக பேசுவார். 4ஆம் இடத்துல புதன் தான் அம்மா வக்கீல் மாதிரி இருப்பாங்க. வக்கீலை விட வக்கீல் இப்போ 4ஆம் இடத்துல புதன் இருக்கிற சாதகம் உச்சம் ஆட்சி போய்ட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவரை வக்கீல்கிட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை போய் அவரை அம்மாவை கூண்டி முன்னாடி வச்சுக்கிட்டு இவங்க நின்றுட்டா போதும், எல்லாமே பேசி முடிச்சுருவாங்க. டேலண்ட். 5ஆம் இடத்துல புதன் இருக்குது. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம். அப்போ பசங்கள் சம்மந்தப்பட்டதில் ரொம்ப அப்பா அம்மாட்டே சட்டம் பேசுவாங்க. 6ஆம் இடத்துல புதன். இப்போ இந்த வேலைக்கு போகிற ஆசிரியர் சம்மந்தப்பட்டது, டாக்குமெண்ட்டு, வக்கீல், கோர்ட்டு அந்த மாதிரிலாம் போகிறவங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துல தான் நல்லது நடக்கும். 7ஆம் இடத்துல புதன். அந்த 7ஆம் இடத்துல புதன் யாருக்கு இருக்கோ அப்போ அந்த மனைவி சார்ந்த உறவு சம்மந்தப்பட்டது அவங்களுக்கு நல்லா இருக்கும். 7ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது மனைவி மேலே ஒரு ஆசை அதிகமாக இருக்கும். மனைவி எப்போ பார்த்தாலும் அழகாக தெரிகிற மாதிரியே ஒரு தோட்டத்தை கொடுத்துட்டு போகும். 8ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 8ஆம் இடத்துல புதன் இருந்தாருன்னா 8ஆம் இடம் சொல்லக்கூடாது. எப்போயாவது கோர்ட்டு கேஸு பிரச்சனை சிக்கலில் போகும்போது வந்து 8ஆம் இடத்துல புதன் இருக்கும்போது நல்லது. ஒரு வக்கீல்கிட்ட பேசுகிறோம், வரோம் அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாகவே இருக்கும். அது நல்ல கிரகம் பார்க்கணும். 9ஆம் இடத்துல புதன்னா அப்போ சட்டம் பேசுவாருங்க. உலகத்தில் இல்லாத வேலையெல்லாம் பேசுவார். அவரை ஊருக்குள்ளே வந்து ஒரு வில்லேஜில் வருங்க, அவர் வக்கீல்னே சொல்லுவாங்க. வக்கீல் மாதிரி பேசுகிறாரு அந்த அவர்கிட்ட போய் பேசிலாம் ஒன்றும் சமாளிக்க முடியாது. சட்டம் அப்படி. ஆனால் அப்படி வக்கீல் மாதிரி பேசுவார். அவர் பாருங்கள், அவரோட சொத்தில் பத்திரம், பாண்டு இதில் பிரச்சனை சிக்கலாக ஓடிட்டு இருக்கும். ஒன்று கம்ப்யூட்டர் பட்டாவில் ஏறாமல் இருக்கும், இல்லை பட்டாவை சிக்கல் பிரச்சனை இருக்கும். இந்த மாதிரி வந்து இருக்கும். 10ஆம் இடத்துல புதன் இருந்தார். 10ஆம் இடம்னு சொல்லக்கூடாது. 10ஆம் இடம் பதவி சம்மந்தப்பட்டது. எப்படின்னா இந்த மேடை பேச்சாளர்லாம் இருக்க பாருங்கள், இந்த நோட்டீஸ் வச்சுட்டு பேசுவாங்க, எழுதி வச்சுட்டு பேசுவாங்க பாருங்கள். 10ஆம் இடம் தொழில் சம்மந்தப்பட்டது. அந்த மாதிரிலாம் அவருக்கு ஒரு வித்தியாசம். 11ஆம் இடத்துல வந்து புதன் இருந்தாலே டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, பத்திரம், பாண்டு அவர் பேர் நிறையா இருக்கும். 12ஆம் இடத்துல இருந்தால் வெளிநாடு, வெளிநாட்டில் பிழைப்பு. அங்கே பாருங்கள், அங்கே போய் இடம் வாங்கிவிடுவாங்க. 12ஆம் இடத்துல புதன் இருந்தாலே பத்திரம் பதிவு சம்மந்தப்பட்டது, வெளிநாட்டில் போய் இடம் வாங்கி போடுறது, வீடு வாங்கி போடுறது. வெளிநாட்டில் அடுத்த நாட்டில் வந்து நம்ம பேரில் பத்திரம் பதிவாகிருக்கும். இதுதான் வந்து 12 பாவத்தில் புதன் இருந்தால். புதனால் இன்னும் நிறையா சொல்லலாம். ஒரு நார்மலாக நான் சொல்லியிருக்கிறேன். இது ஒரு 3 நிமிஷம் வீடியோ அல்லவா. அதனால் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள்.